ஐயப்பனுக்கு மாலை போட்டு வருஷத்தில் ஒரு முறை சாமி கும்பிட்டு வரோம். நம்மளுக்கே இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கே, அப்போ ஐயப்பனுக்கே பூஜை செய்கிற பூசாரிகளுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க. கோவிலில் மேல் சாந்திகள் கீழ் சாந்திகள்னு ஐயர்களை வகைப்படுத்துகிறாங்க. மேல் சாந்திகள் மட்டும்தான் கருவறைக்குள்ள ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறதாகட்டும், தீபார்த்தனை காட்டுறது எல்லாமே மேல் சாந்திகள் தான். கீழ் சாந்திகள்ன்றவங்க அவங்களுக்கு ஹெல்ப்பர் மட்டும்தான், மேல் சாந்திகளோட ஹெல்ப்பராக மட்டும்தான் இருப்பாங்க. கருவறைக்கு உள்ளே கூட போக மாட்டாங்க. மேல் சாந்திகள் இன்கேஸ் லீவ் போட்டால் கூட கீழ் சாந்திகள் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கோ சாமிக்கு தீபார்த்தனை காட்டுறதோ கூடாது, வெளியே மட்டும்தான் இருப்பாங்க. ஏன், இப்போ எவ்வளோ பெரிய அதிகாரிகள் வருஷத்தில் ஒரு முறை ஐயப்பனுக்கு நகைகள் எல்லாமே சரி பார்ப்பாங்கல்ல, அப்பேற்பட்ட அதிகாரிகள் வந்தாலே கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே விட மாட்டாங்க, வெளியவே தான் நிற்பாங்க. மேல் சாந்திகள் என்ன கணக்கு சொல்கிறாங்களோ, நகைகள் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவங்க சொல்கிறத வச்சு தான் அவங்களால எழுதவே முடியும். இப்பேற்பட்ட மேல் சாந்திகள் ஒரே ஒரு வருஷம் அந்த மேல் சாந்திகளாக வேலை பார்த்தா போதும், அவங்க தலைமுறைக்கே அவரால் சம்பாரிச்சிட முடியுமோ. இப்பேற்பட்ட மேல் சாந்திகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.